சாணி அள்ளி போட்டு வா, பால் எடுக்க ஆள் வந்துடும். முடிஞ்சுமா, இந்த அள்ளி போட்டு வந்துடுறேன். பாண்டியம்மாக்கா, என்னக்கா சம்பளம் சேர்த்து தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்துட்டேன். வசந்தாக்கா, பாண்டியம்மாக்கா எங்கள் பண்ணையத்தில் தானே வேலை பார்த்தாங்க, அவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? வேலைக்கு ஆள் வேணா, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா இதெல்லாம் நியாயம்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வேலை கேட்டு வந்தாங்க, அப்போ வேணாம் தானே நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வேணான்னு தூக்கி போட்ட ஒருத்தவங்களுக்கு தான் நான் வேலை கொடுத்துருக்கேன். யாருக்கு தெரியும் இவ்வளோ நல்லா வேலை செய்யணும்? கொஞ்சம் கூட மேனஸுங்கிறதே இல்லை. இப்பவும் பாப்பேன், நல்லா வேலை செஞ்சா வச்சுக்குவேன், இல்லைன்னு வைய 3 மாசம் துரத்தி விட்டுட்டு வேற ஆளை வச்சுக்குவேன். காசு சும்மாவா வரும்? காசு இருக்குன்ற கமெண்ட் ரொம்ப பண்ணாதீங்க சரியா அக்கா. மனுஷனை கொஞ்சமாவது மனுஷனா நடத்துங்கக்கா. இந்த வேலைக்கே இப்படின்னா இன்னும் பெரிய பெரிய வேலைக்கு இதுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? என்னைக்குமே அடுத்தவங்க வயிற்றுல அடித்து நம்ம பொழைக்கணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொழைக்கவும் முடியாது, கடவுளே பொழைக்க விடாது. அதுதான் உண்மை. நான் யதார்த்தமாக இருக்கேன் எப்பவும் போல். எனக்கு கடவுள் சப்போர்ட் இருக்குக்கா. பாண்டியம்மாக்கா, சம்பளம் சேர்த்துன்றதுக்காண்டி வந்துட்டேன். நீ இந்த அம்மா எப்போ வேணாலும் உன்னை தூக்கி வீசுக்கா. அப்படி வீசுனா நம்ம பண்ணையத்துக்கு வந்து சேரு. என்கிட்ட சம்பளம் தாக்கா கம்மி, மரியாதைனாலும் என்கிட்ட இருந்த நீ